ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க சென்னை லவ் ஸ்டோரி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் ஜானர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பேரு நிவி. அவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ரெண்டு பேரோட லவ்மே சூப்பராக போய் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிருக்கும். ஆனால் கல்யாணத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பையன் நான் ஆஃபீஸில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடும். அதில் பயங்கரமாக மனசுடைஞ்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. யார்கிட்டயும் சரியா பழக மாட்டாங்க. மாற்றத்துக்காக அவங்க சென்னைக்காகவும் வந்துடுறாங்க. அங்கதான் இன்னொரு ஹீரோவை பாக்குறாங்க. ஸ்டார்டிங்ல ரெண்டு பேருக்குள்ளும் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம ஹீரோயின் இருக்க டிப்ரெஷன் அப்படி. நம்ம ஹீரோவும் என்னென்னமோ பண்றாரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்ட்டு கனவோட பல ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் ஏறி இறங்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்னு சேரவும் செய்யறாங்க. அதாவது லவ் பண்ணவும் செய்யறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட கேரியருக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்றாங்க. அதையும் தாண்டி நம்ம ஹீரோயின் இப்பதான் நேச்சுரலா சிரிக்க கூட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு நாள் சடனா நம்ம ஹீரோக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்க நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலை நோக்கி ஓடி போறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். இன்ட்ரோல் பிளாக் வரைக்குமே பயங்கர ஃபாஸ்டா கொண்டு போறாங்க கதையை. அதுக்கப்புறம் தான் படம் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. கொஞ்சம் தேவையில்லாத சீன்ஸ்லாம் வர மாதிரி இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு அல்டிமேட்னே சொல்லலாம். படத்துல இருக்க சாங்ஸா இருக்கட்டும், பிஜிஎம் இருக்கட்டும், மணி சர்மா தரமா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. பிஜிஎம் எல்லாமே எமோஷனல் கனெக்ட் தர அளவு இருந்தது. அடுத்த பாசிட்டிவ் நம்ம ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. படத்தையே ஹோல்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸும் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க கெமிஸ்ட்ரியும் தரமாகவே ஒர்க் அவுட் ஆயிடும். படத்தில் வர லவ் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், வர குட்டி குட்டி பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதுவுமே ரொம்ப நீட்டாகவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் பற்றி பார்த்தீங்கன்னா ரன் டைம் தான். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கொண்டு போயிருக்காங்க படத்தை. அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபோடய முடிஞ்சது. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் பல விஷயங்கள் பண்ணுறாங்க. அதில் படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகவும் தான் செய்யுது. சில இடங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரெடிக்டபிளாகவும் இருக்கவும் தான் செய்யுது. கிளைமேக்ஸுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். படத்தில் அடல் கண்டென்ட்லாம் இல்லை, ஸோ ஃபேமிலியோடய ட்ரை பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.